இரண்டாவதாக மதீனா முனவருடைய ஹுத்பா, இந்த ஹுத்பா ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பாதுகாப்பது ஈடேற்றத்துக்கான வழி என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகிற நன்மைகளை செய்து பாவங்களை விட்டு, ஏனென்றால் தக்வாதாரிகள் தான் ஈடேற்றம் கிடைக்கும், துனியாவிலே மறுமையிலே மனவீச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் நஷ்டமடையக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்ட நபியை அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தன்னுடைய மனவீச்சையை பின்பற்றுகிறார்கள். நபியை உங்களை பின்பற்றாவிட்டால் மனவீச்சையை பின்பற்றுகிறார்கள். எனவே யார் தன்னுடைய மனவீச்சை நேர்வழி அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி அன்றி மனவீச்சையை பின்பற்றுவார், அவரை விட்டு வழிகாட்டவர் யார் இருப்பார்? அவரை விட பெரிய வழிகாட்டுவது யார் தான் உள்ளார்? நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு வழிகாட்டுவது கிடையாது. கசவாய் தோழினார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முக்கியமான விடயங்களை, மார்க்க சட்டங்கள் விடயங்களை உள்ளடக்கிய அழகான ஒரு உபதேசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி செய்தார்கள். சிறுவரே, ராஜாவே, நான் உங்களுக்கு சில விடயங்களை படித்து தருகிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்துங்கள், அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அல்லாஹ்வுடைய உதவியை. நீங்கள் எதை கேட்டால் அல்லாஹ்விடம் கேளுங்கள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அனைத்து சமூகமும் உங்களுக்கு ஏதேனும் பயனளிக்க, ஒன்று சேர்ந்து பயனளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடிய ஒன்றை தவிர, உங்களுக்கு விதி எழுதிய ஒரு பயனை தவிர வேறு எந்த பயனளிக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்க எத்தனித்தாலும், முயற்சி செய்தாலும், திட்டமிட்டாலும் அல்லாஹ் உங்களுக்காக எழுதிய தீங்கை தவிர வேறு எந்த தீங்கையும் அவர்களால் உங்களுக்கு இழைக்க முடியாது. பேனைகள் எல்லாம் விதிகள் எழுதப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன. திருமதி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். எனவே இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைப்பா, அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை. நீங்கள் வசதியான செல்வ செழிப்பான நேரங்களை அல்லாஹ்விடத்தில் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே அல்லாஹ் கட்டுப்பாட்டு கொஞ்சம் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கஷ்டமான நேரங்களில் அல்லாஹ் உங்களை நினைத்து பார்ப்பான், உங்களுக்கு உதவி செய்வான். அதே போன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைக்காது என்று தவறியது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்காது என்று முடிவு செய்யப்பட்டது உங்களுக்கு கிடைக்காது. அதே போன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது உங்களுக்கு கிடைக்காமல் தவறாது. அறிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் கஷ்டங்களில் சோதனைகளில் பொறுமை செய்யும் பொழுதுதான் உதவி வரும். பொறுமையுடன் உதவி உண்டு. அதே போன்று கஷ்டத்தோடு சிரமத்தோடு அதற்குரிய விடுதலை உண்டு, விமோசனம் உண்டு. அதாவது ஒரு சிரமம் சோதனை நெருக்கடி வரும்பொழுது அதுக்கான விமோசனம் உண்டு. அதே போன்று சிரமத்துடன் இலேசு உண்டு என்ன அந்த ஹதீஸ் இருக்கிறது. அழகான நல்ல விடயங்களை உடைக்கி அழகான ஒரு புத்திமதி, கெடுதிகள் அழிவு வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் எச்சரிக்கக்கூடிய விடயம். அல்லாஹ்வை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாப்பது, வீணாக்க வேண்டாம், அதை பொடுப்போக்க விட வேண்டாம், அதில் கவனமாக இருக்க வேண்டாம். எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். தவிர்க்கப்பட்ட விடயங்கள், தடுக்கப்பட்ட விடயங்களை, ஹராம்களை தவிர்த்து கொண்டு அதை நெருக்கவும் வேண்டாம், அதே போன்று அதிலிருந்து எதையும் செய்யவும் வேண்டாம், தூரமாக இருங்கள் என்பதுடைய கருத்து. அதே போன்று கட்டளைகளை பாதுகாப்பது, அதே தடைகளை தவிர்த்து நடப்பது, அது மார்க்கத்தை பாதுகாப்பது, அதுக்குரிய அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற கூலி என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமை ரப்பு பாதுகாப்பான், அவனுடைய தீனிலை பாதுகாப்பான், தீன் அவனுடைய அடிப்படையான விடயம். அதே போன்று துனியாவிலே பாதுகாப்பு, துனியாவிலும் வாழக்கூடிய துனியாவை பாதுகாப்பான், அடிப்படையான தீனையும் அவன் வாழக்கூடிய துனியாவை பாதுகாப்பான். அதே போன்று மறுமையில், எந்த மறுமையில் அவன் மீளுந்தளம் சொர்க்கம் இருக்கிறோ அதை பாதுகாப்பான், அதில் அவனை பாதுகாப்பான். அதே போன்று இம்மை மறுமையுடைய நலன்கள் விடயத்தில் அவனை பாதுகாப்பான். எப்படி அவனுக்கு தெரியாத அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கும். எப்படி அவனுடைய பிள்ளை குட்டிகள் பரம்பரையிலே மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குவான். எனவே யார் ஒருவர் ஈமான் கொண்டு, ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வைப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம், அவர்களுக்கு செய்த செயல்களுக்கு சிறந்த கூலிகளை கொடுப்போம். நஹல் 93 சொன்னார்கள். அதேபோல் தலாக் 2-3 வசனங்களை ஓதினார்கள். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடப்பாரோ, தக்வா நடப்பாரோக்கு அல்லாஹ் பல வழிகளை, சிரமங்களை வழியாக வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போன்று நினையாபுரத்தால் ரிஸ்க் கொடுப்பான். அல்லாஹ் மீது உண்மையான தவக்குள் வைத்தவருக்கு அல்லாஹ் போதுமானவன். அதே போன்று சூரா கஹ்ஃபுடைய 82 வசனத்தை ஓதினார்கள். அது பாதுகாப்பு வழங்கிய அந்த ஆயத், அதாவது அந்த சுவர் இடிந்து விழும் பொழுது ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் அதை செப்பனிட்டார்கள். அப்பொழுது அந்த சுவர் இருக்கிறது, மதில், அது 2 அனாதைகளுக்கு சொந்தமானது. அந்த நகரத்தில் இருந்த அதை கீழே அவர்களுடைய புதையல் இருந்தது, அவர்களுக்கான ஒரு பொக்கிஷம் புதையல் இருந்தது. அவருடைய தந்தை நல்ல மனிதராக இருந்தார். எனவே ரப்பு நாடினான் அவர்கள் இருவரும் பருவத்தை அடைய வேண்டும், பெரியாளாக வேண்டும், தங்களுடைய புதையலை தோண்டி எடுக்க வேண்டும். எனவே அந்த மதில் விழுந்து சேதமடையாமல், அந்த புதையல் சேதமடையாமல் அதை அல்லாஹ் பாதுகாத்தான். அது ரப்புடைய புறம் இருந்து ரஹ்மத்தாக, அருளாக, இரக்கமாக, கருணையாக அல்லாஹ் பாதுகாத்தான். இதை என்னுடைய இஷ்டத்தை செய்யவில்லை என்று சொன்னார். அதே போன்று சூரா நிசா 9 வசனத்தினார்கள், தங்களுக்கு பின்னால் பலகீனமான சிறிய குழந்தைகள் மனை மக்களை விட்டு செல்கின்ற அப்படியானவர்கள் அஞ்ச வேண்டும். அவர்களுடைய அஞ்சினால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சரியான நேர்த்தியான பேச்சை பேசுங்கள், சரியாக நடந்து கொள்ளுங்கள், சரியாக நேர்த்தி நடந்து கொள்ளுங்கள், தக்வா நடந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைகள் பிள்ளை குட்டியுடையது அல்லாஹ்வை எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மௌத்தாகலாம். அதே போன்று
முன்னோர்களில் ஒருவர் சயீத் முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி வந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் என்னுடைய தொழுகையில் நீண்ட ரக்காத், நீண்ட இருக்கும், நீண்ட சுஜூது, அதிகமாக தொழுகையில் நீண்ட ஈடுபடுகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால் அது உன்மூலம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு. என்னுடைய தொழுகையை பார்த்து, மகனே நீங்கள் தொழ வேண்டும் நீண்ட நேர தொழுகையாக, நீண்ட இருக்கும் சுஜூதோடு என்று சொல்லியிருக்கார். எனவே இப்படியான விடயங்கள். அதே போன்று நல்லமல்களை பேணி பாதுகாப்பு இருக்கிறது. அது யார் பாதுகாப்பாரோ, அது எப்பொழுதுமே தொழுகையை பேணி பாதுகாப்பவர் ஏனையவர்களை பேணி பாதுகாப்பதில் மிக ஏற்றமாக இருப்பது. நல்ல அமல்களிலே பேணுதலாக இருப்பவர் ஏனைய விடயங்களில் பேணுதலாக இருப்பது மிக ஏற்றம். தொழுகைகளை பேணி பாதுகாத்தவர்கள், குறிப்பாக மத்திய நேர அசர் தொழுகை பாதுகாப்பு 238 பக்ரா. அதேபோல் முஃமினூன் 9 தொழிலாளர்கள், அவர்கள் உண்மையான மூமின்கள் சொல்வது எப்படிப்பட்டவர்கள் என்றால், தொழுகைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள், உரிய நேரத்தில் தொழக்கூடியவர்கள். அவர்கள் தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். எனவே தொழுகைகளை ஜமாத்தோடு யார் பேதி பாதுகாப்பவர், அனைத்து பரிபூர்ணமான அமல்களோடு அவர் இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களை பாதுகாக்கக்கூடிய ஜகாத்தையும் கொடுப்பார் தகுதியானவர்களுக்கு. அதே போன்று பொருளாதாரத்துடைய அதாபி விட்டு பாதுகாப்பு பெறுவார். அல்லாஹ் அவரை பொருந்து கொள்வான். எனவே ரமலான் நோட்பார், ஹஜ் பைத்துல்லாவை ஹஜ் செய்வார். அதே போன்று ஏகத்துவத்தை அவர் நிலைநாட்டுவார், உறுதிப்படுத்துவார். ஏனைய அமல்கள் இந்த அடிப்படையான அமல்களை அடிப்படைகளை துயர்ந்ததாக இருக்கிறது. அதே நேரம் யார் பின்வரும் ஆயத்தை பின்பற்றுவாரோ, மோமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்துமாறு, அவருடைய கற்புகளை பாதுகாக்குமாறு, அவர்களுக்கு பரிசுத்தமாக குடிச்சமா அல்லாஹ் அவருடைய செயல்களை அறிந்தவன். மோமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவருடைய பார்வைகளை தாழ்த்துமாறு, அவருடைய கற்புகளை பாதுகாக்குமாறு. 30, 31, 100 சூரா நூர். அதே போன்று சூரா அஹ்ஸாப் 33 சொன்னார்கள், பெண்கள் ஆரம்ப ஜாஹிலியா காலங்களில் பெண்கள் அலங்காரங்களை வெளியாகி கொண்டு, அழகுகளை வெளியாகி கொண்டு, தன்னுடைய உடம்புகளை காட்டிக்கொண்டு சுற்றித் திரிந்தது போல ஆடம்பரமாக சுற்றித் திரிய வேண்டாம், அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், தொழுகை நிலையாட்டுங்கள், ஜக்காத்து நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். எனவே இப்படி தன்னுடைய கற்பை பாதுகாப்பவர், அஃபத்தை பாதுகாப்பவர் ஏனைய உறுப்புகளையும் பாதுகாப்பது மிக ஏற்றமாக சிறப்பாக செய்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் எனக்கு 2 தாடைகளுக்கு மத்தியில் நாவையும் 2 கால்கள் தொலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அஃபத்தையும் பாதுகாப்பது, ஹராம்களை விட்டு பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்பாரோ, நான் அவர்கள் சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு நான் கேரண்டி, நான் உத்தரவாதம். புகாரி ரஹிமதுல்லாஹ் ரிவாயத். ஸஹல் இப்னு ஸாத் அறிவிக்கிறார்கள். அதே போன்று யஹ்ஃபதுல்லாஹ் தஜிது துஜாஹக நூராத்தன், அல்லாஹ் உங்களுக்கு முன்னப்படும். அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தை கட்டளையை பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ் அடியார்களை பொருந்த தீனை பாதுகாப்பேன். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத், உதவி உங்களுக்கு பக்கபலம், அதே போன்று அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, பராமரிப்பு, உபகாரம், நன்கொடை அனைத்தும் உங்களுக்கு முன்னால் சரிவாக கிடைக்கும். கெடுதிகள் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பதை நீங்கள் முன்னிலையில் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு வெறுக்கத்தக்க ஏதாவது ஒன்று நடந்தாலும் அது உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அதேபோல் அல்லாஹ்விடத்திலே சேமிப்பாக இருக்கும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமினுக்கு அனைத்து விடயங்களும் ஆச்சரியம், மோமினுடைய அனைத்து விடயங்களும் ஆச்சரியமானது. ஏன்? அவனுடைய அனைத்து விடயமும் அவனுக்கு நலவாக அமைகிறது. அவனுக்கு சந்தோஷமான விடயங்கள் ஏற்பட்டால் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாக அமையும். அவனுக்கு தீய விடயங்கள், ஆபத்தான விடயங்கள், தீங்குகள் ஏற்பட்டால் பொறுமை செய்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைகிறது. இந்த பாக்கியம் மோமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் சல்மான் ரலியல்லாஹு அறிவித்திருக்கிறார்கள். இனி அல்லாஹ்விடம் தான் நீங்கள் அனைத்தையும் கேட்க வேண்டும் என்பதன் கருத்து. தேவைகளை முழுக்க அல்லாஹ்விடம் ரப்புல் ஆலமீனிடம் முன்வையுங்கள். அவனிடம் தான் வானம் பூமி அனைத்தும் சொந்தம், அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய ஹசானாக்கள் நிறைந்திருக்கிறது. செலவழிப்பதால் வாரி வழங்குவதால் குறையாது. எனவே முழு படைப்பினங்கள் சேர்ந்து எல்லாவற்றையும் கேட்டு அனைவர்களுக்கும் தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் எல்லாம் கொடுத்தாலும் அதில் எந்த அளவு என்று சொன்னால் பெரும் கடலிலே ஒரு துளி மை குறைவது போன்ற அளவை அன்று குறையாது. அதுவும் நமக்கு புத்தி பதில்கள் சொல்கிறான், அந்த அளவும் குறையாது. என்றாலும் அதை நம்பி யக்கீன் கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்கள் எங்கே? எப்போதும் அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவையை முன்வைக்கக்கூடியவர்கள் எங்கே? நீங்கள் உதவி தேட அல்லாஹ்விடம் தேடுங்கள். எனவே உதவி தேடுதல் என்பது மிக உன்னதமான ஒரு இபாதத். நாங்கள் சூரா ஃபாத்திஹாவில் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், 5வது வசனம் ஃபாத்திஹா. எனவே அனைத்து விடயங்களும் அல்லாஹ், அனைத்து விடயங்களும் ஆற்றவுள்ளவன் அல்லாஹ். எனவே அதை அல்லாஹ்விடம் நாங்கள் உதவி தேடப்பட வேண்டியவன் அல்லாஹ் தான். எங்களுக்கு ரப்பின் மூலமே என்று வேறு யாரிலும் உதவி தேட முடியாது. எனவே படைப்பினங்களிடம் அல்லாஹ்வினால் முடியுமான விடயங்களை படைப்பினங்களிடம் உதவி தேடக்கூடிய நிலைமை தான் ஷிர்க், இணை வைப்பு கொண்டு சென்றுவிடும். அதே போன்று பேனைகள் எல்லாம் விதிகள் எழுதப்பட்டு மைகள் காய்ந்து விட்டன, பேனைகள் உயர்த்தப்பட்டு மைகள் காய்ந்து விட்டன, கலாக்கதை எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, எல்லாமே முடிவடைக்கப்பட்டு விட்டது, அது மாற்றங்கள் கிடையாது, எல்லா ஏடுகளும் காய்ந்து விட்டன. எனவே எழுதப்பட்டு நடக்கும், எழுதப்படாது நடக்காது என்பதுதான். அதே போன்று நீங்கள் வசதியான செழிப்பான நிலைமைகள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்லடியாராக அறிமுகமாகிக் கொள்ளுங்கள், தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் நல்ல அமல்களை நல்ல சிரமமான நேரங்களில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாடி நல்ல வசதியான நேரங்களில் அல்லாஹ் கட்டுப்பண்ணுங்கள், நெருக்கடிகளில் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான்.
அதே போன்று கஷ்டத்தோடு சபர் பொறுமையோடு உதவி இருக்கிறது. அதாவது பொறுமையுடன், பொறுமைக்கு பின்னால் இல்லை, பொறுமையுடனே உதவி வரும், கஷ்டத்துடனே விழிவு வரும், அதே போன்று சிரமத்துடன் இலேசு வரும், சேர்ந்து வரும் என்பது அதோடைய அர்த்தம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷர்ஹா இந்த 6வது வசனம் அலம் நஷ்ரஹ் சூராவிலே அந்த ஆயத்தில் கஷ்டத்தோடு லேசு இருக்குது, அதே கஷ்டத்தோடு இன்னும் லேசு இருக்கிறது. எனவே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றார்கள், பொதுவாக ஹதீஸுடைய கருத்து தான், ஒரு கஷ்டம் 2 லேசுகளை தாண்டாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டம் வந்து 2 லேசு வரும், அதுக்கு பின்னால் தான் அடுத்து ஒரு கஷ்டம் வருவதாக வரும். ஒரு கஷ்டம் ஒன்று வரும், ஆனால் அதை விட அதிகமான இலகுகள், லேசுகள், சலிப்புகள் வரும். எனவே முதலாவது குத்பா இறுதி கட்டத்திலே இந்த ஹதீஸ் அனைத்து நல்லமல்களின் தீன் சம்பந்தப்பட்ட உடலியல் ரீதியான, உள்ளம் ரீதியான அனைத்து அமல்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே இது அமல் செய்பவர் தான் பாக்கியசாலி, வெற்றி ஜெயசீலர். அதே போன்று இதை இந்த ஹதீஸை பின்பற்ற அமல் செய்ய கிடைக்காதவர் நஷ்டவாளி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா 112 சொல்கிறான், அவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்கள், அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் புகழக்கூடியவர்கள், எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ் பக்கம் மீண்டு எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்படக்கூடியவர்கள், ருக்கூஸ் ஈடுபடக்கூடிய, அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அதே போன்று நன்மை ஏவக்கூடியவர், தீமை தடுக்கக்கூடியவர்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அப்படியான மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அதாவது இப்படி நல்லமல்கள் உள்ளவர்களுக்குத்தான் அவர்கள் தன் மூமின்கள், அவர்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் சொல்லி பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து முதல் படித்துடைய ஹுத்பா ஸலவாத் கூடிய பின்னால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், உபகாரம் உள்ளவன், லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் தவிர வணக்கத்துக்கு யாருமில்லை, அவன் பக்கம் அனைத்து விடயங்களும் மீண்டு செல்கின்றன. காஃபிர் 3வது வசனத்தை ஓதி தன்னுடைய ஹுத்பாவை ஆரம்பித்து, முஸ்லிம்களே பொதுவாக எப்பொழுதுமே நீங்கள் நல்ல அமல்களை பேடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மேலெண்ணங்கள் ஆசைகளை கொண்டு ஏமாந்து விட வேண்டாம். துனியாவிலே தரிப்பிடம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, எல்லாமே நிரந்தர வாழ்க்கையின் பக்கம் மீண்டு செல்ல இருக்கிறோம், ஒன்று சொர்க்கத்தின் பக்கம் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய நரகத்தின் பக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் வாக்களிக்கப்பட நிச்சயம் நடக்கும், நீங்கள் அதை விட்டும் இயலாமலாக்க முடியாது, அதை நடக்காமல் தடுக்க முடியாது. 434 வசனம். அதே போன்று பக்ரா 4-5 சொந்தவினர்கள், கமரில் 4வது 5வது சொந்தவினர்கள், அதாவது உங்களுக்கு செய்திகளிலிருந்தும் எச்சரிக்கையான அச்சுறுத்தக்கூடிய செய்தி வந்திருக்கின்றன, அது நல்ல கருத்தால மிகையான ஞான வார்த்தைகள் வந்திருக்கின்றன, புத்திமதிகள் வந்திருக்கின்றன. அது அந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாக உங்களுக்கு என்ன பயன் அளித்தார்கள். அதே போன்று சூரா காஃப் 30-35 ஓதினார்கள், நாங்கள் நரகத்திடம் கேட்போம், நீ நிறைந்து விட்டாயா, அது இன்னும் அதிகமாக இருக்கிறதா, மேலதிகமாக இன்னும் நரகத்துக்கு ஆள் இருக்கிறதா என்று கேட்கும். சொர்க்கம் தக்வாதாரிகளுக்கு மிக மிக சமீபத்தில் கொண்டு வரப்படும், நெருக்கமாக்கப்படும். அது ஒவ்வொரு கட்டளைகளை பேணி பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி பாதுகாத்து அல்லாஹ் பக்கம் மீளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கமாகும். யாரவர் ரஹ்மானை அஞ்சி நடந்தார், மறைவான இடங்களிலே, ரகசியங்களிலே, அதே போன்று தூய்மையான அல்லாஹ் பக்கம் தேட்டமுள்ள மீளும் உள்ளத்தோடு வந்தார். எனவே சொல்லப்படும், நீங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நிம்மதி, சந்தோஷம், சாந்தியாக நுழையுங்கள், அது நிரந்தரமாக தங்கும் நாள், அவர்களுக்கு நாடியதெல்லாம் இந்த சொர்க்கத்திலே உண்டு, எங்களிடம் அதைவிட மேலதிகமான பாக்கியங்களும் நியாமத்துகளும் உண்டு என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி, சலவாத்து சொல்லுகின்ற ஆயத்தை ஓதி, சலவாத்தை ஞாபகப்படுத்தி சலவாத்தை சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனை ஹத்தீப் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் தன் ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.